வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒருத்தர் ரொம்ப பலசாலியா இருக்கிறது பெருமையா? இல்ல புத்திசாலியா இருக்கிறது பெருமையா? இன்னைக்கு நாம ஒரு கர்வம் நிறைந்த ஆமைய பற்றியும், ஒரு புத்திசாலித்தனமான புறாவை பற்றியுமான கதையை தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு ஆமையின் பெருமையும், புறாவின் புத்தியும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான குளக்கரை. அங்க ஒரு ஆமை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கு தன்னோட பெரிய ஸ்ட்ராங்கான ஓடு தான் பெரிய பெருமையே. எந்த ஆபத்து வந்தாலும் என் ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா போதும், பாதுகாப்பா இருப்பேன்னு எப்பவும் சொல்லும். அங்க இருந்த மற்ற விலங்குகள் கிட்ட என்னை விட பாதுகாப்பான வீட்டை இந்த உலகத்துல யாராவது காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடும். அந்த பக்கம் ஒரு புத்திசாலி புறா ஒண்ணு இருந்துச்சு. புறா ரொம்ப அமைதியானது. எப்பவும் யோசிச்சுட்டு அப்புறம்தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கும். ஆமையோட பேச்சை கேட்டதும் புறாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உன்னோடு உறுதியானதுதான், ஆனா சில சமயங்கள்ல உன்னோட ஸ்ட்ரென்த்து கூட உன்னை காப்பாத்தாதா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா ஆமை அதை காதுல வாங்கிக்கவே இல்லை. ஒரு நாள் காட்டுல பயங்கரமான புயல் ஒண்ணு வந்துச்சு. பயங்கரமா இடி இடிச்சுது, மின்னல் மின்ன ஆரம்பிச்சது, ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது. புத்திசாலியான புறா உடனே தன் கூட்டத்தோட ஒரு பாறை இடுக்குக்குள்ள போய் இருந்துக்குச்சு. ஆமை எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா? பலமா அடிச்ச காத்துல ஆமை உருண்டு மெது மெதுவா நகர்ந்து சேத்துல போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கு அங்கிருந்து நகரவே முடியல. தன்னோட பெரிய ஓடு இப்ப தனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தனால அப்பதான் ஆமைக்கு பயமே வந்துச்சு. மழை நின்னதும் புறா வெளியே வந்து ஆமைய பார்த்துச்சு. ஆமை சேத்துல மாட்டிட்டு அசைய முடியாம இருந்துச்சு. நண்பா, உன் ஓடு உனக்கு கவசமா இருந்திருக்கலாம், ஆனா நீ தனியா மாட்டிக்கிட்ட. இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு உதவி செய்யுமான்னு புறா கேட்டுச்சு. ஆமைக்கு அப்பதான் புரிஞ்சது, என் கர்வம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுன்னு. நீ சொன்னதை நான் கேட்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அழுதுச்சு. புறா தன்னோட நண்பர்களை உதவிக்கு கூப்பிட்டுச்சு. எல்லாருமே சேர்ந்து ஆமையை காப்பாத்தினாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? கர்வமும் பெருமையும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். பலமும் தைரியமும் முக்கியம்தான், ஆனா அதையும் விட முக்கியம் புத்தியும் பணிவும். நண்பர்களும் ரொம்ப முக்கியம்தான். இந்த கதையில நண்பர்கள் தானே ஒண்ணா சேர்ந்து ஆமையை காப்பாத்துனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம மைக்ரேட் டிவி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.